தங்க பூமதி வணக்கம். சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? அனிவா நீ என்ன அம்மா? சரி பூபதி அம்மா வணக்கம். சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாதிபதி சபை, லட்சுமி கடாட்சி முடிஞ்ச சபை அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் கற்றுணர்ந்த கணதர்வான்கள் அனைவருடைய பாதத்திற்கு, நாடக பேராசிரியர் அவருடைய பாதத்திற்கும், இன்னும் வேடியப்பன் அந்த சுவாமியுடைய பாதத்திற்கும் நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கு அடியேன் 1 கோடி வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி. விளக்கம் புரிந்ததா? விளக்கம் எப்படி? உமா பார்வதி மகேஸ்வரி ஈஸ்வரி, உமா மகேஸ்வரி ஈஸ்வரி அந்த விளக்கமா புரிந்தது. ஆமா. கைலாயமே பொற்பிடமா அமர்ந்தருளே, கைலாயமே பொற்பிடமா அமர்ந்தருளே, அது 2011 ஏற்றத்தை படைத்தருளே, 2011 ஏற்றத்தை படைத்தருளே பரம கடவுளுடைய சரி இடபாகம் பெற்றவள் இந்த பார்வதி. சரி இடபாகம், சரி இடபாகம் என்றால் தம்பி எள்ளுக்காய் பிளந்தால் சரி சமமா பிளருமோ அதே போல அந்த ஈசனுடைய உடல்ல பாதி பாகத்தை பெற்றவள் இந்த பார்வதி. ஓ, பாதி பாகனா ஒரு கண்ணு, ஒரு காது, பாதி வாய், ஒரு காலு, ஒரு கை, ஒரு கை, ஒரு காலு, பாதியா தம்பி. ஐயா தொடங்காதீங்க ஐயா, பேண்டிலே பார்த்து போட்டோம். பாதி உடல் சரி சமமா அந்த ஈசனுடைய உடல்ல பாதி பாகத்தை பெற்றவள் இந்த பார்வதி. இருந்தாலும் தம்பி எனக்கு பட்ட பேர் ஒண்ணு உண்டு. அம்மா தாயே, வரிக்கப்பட்ட பேரா? அது என்ன பட்ட பேர்? வாயாடவே தெரியாத வாயாடி. நம்ம ஒரு பொம்பளை படபட பேசினா ஐயோ அவர் பெரிய வாயாடி முன்னன்னு சொல்லுவாங்க. யார பார்த்து வாயாடி சொன்னேன்? மொத்தத்தை உங்க சித்தாத்தாவும் பெரியாத்தாவும் உங்க அக்கா தங்கச்சி சித்தாத்தா பெரியாத்தா அண்ணன் அவையான வாயாடுவா. உன் கொத்துல பொடியில வம்சத்துல அவையான வாயாடுவா. ஓ, அப்படி அப்படி வாயாடி கிடையாது. முன்னாடி வராத பொம்பளை பொண்ணு வச்சு கட்டிட்டு என் குடும்பத்துனா ஈட்டு கிடையாது, என் குடும்பம் சக்கரை போகலாம். ஆமா. யாரா? ஓ ஓ, பின்ன உங்க அகத்தங்கச்சில எப்படிதான் இருக்கிறப்ப காட்டில் இருக்கிறாங்க. அது சொல்லு. அதனாலதான் பணக்காரனா இருக்கிறான். நீ போடி சொல்லி ஆகலாம். பாரு போய் இங்க வராத ஆளு இருக்கிறான். ஒரு நாளைக்கு உன் டப்பா நான் ஒண்ணு வீட்டுக்கு அடிக்கல. பூபதி என்ன மண்டை மேல கொண்டு போட்டுருக்க? பக்கத்துல உனக்கு வந்துச்சு தொந்தரவு தாங்காது. சரி சரி சரிம்மா. சரி பூபதி, வாயாடின்னு சொன்னே அதுக்கு விபரம் என்ன தெரியுதா? ஈசனோடு எந்த நேரமும் வாதாடி 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 வாயாடி, ஈசனோடு எந்த நேரமும் வாதாடி கொண்டே இருப்போம் இந்த பார்வதி. ஏன்னா ஈசன் சென்றா அவரை பார்த்தா, எங்க வீட்டுக்கார பார்த்தா எனக்கு கோபம் தான் வருது. ஏமா வீட்டுக்கார பார்த்தா எல்லாத்துக்கும் ஆசைதான் வரும், உடனே கோபம் வருது. நீ சொல்றது நியாயம் தாண்டா பூபதி. வீட்டுக்கார பார்த்தா எல்லாருக்கும் ஆசைதான் வரும். ஆமா, ஆனா எனக்கு கோபம் தான் வருது. ஏன் வருது? அது என்ன காரணம்? அவர் ஏறக்கூடிய வாகனம் என்ன வாகனம்? காளை மாடு. அப்ப நான் ஏறக்கூடிய வாகனம் என்ன வாகனம்? சிங்க வாகனம். தம்பி அப்ப சிங்கம் என்ன நினைக்கும்? எப்படா அந்த காளை மாடு கிடைக்க 2 வாய் பிடிக்கும், ஒரு ரத்தத்தை குடிக்கும், அப்படிதான் நினைக்கும். அதனால எங்க இருவருக்கும் வாகனமே சரியில்லை. பார்க்க எங்க அம்மா நல்லா இருக்கு. உண்மைதாண்டா, 4-5 மாசமா வாழ்க்கையே தத்து குத்தலா இருக்கு. யாரு உன் வாழ்க்கையா? என்னாச்சு? என் குடும்பத்துல ஒரு கோளாறுமா? கோளாரா? ஒரு வாரம் போன் நம்பரால கோளாறு. சரி சரி எல்லாம் ஒண்ணு தவறு சொல்லியம்மா. நான் என்ன பண்ண? என் குடும்பத்தை நினைச்சு அந்த ஆதரவு நினைச்சு எந்த நேரமும் ஈசனை பார்த்தால் கோபம் வருது. ஆமா, அவரை பார்த்தா எதனா தெரியாத கேள்விகளை கேட்பது. அந்த ஈசன் சொல்ல தெரியாம முழிப்பது. ஆமா, ஈசனுக்கு சொல்ல தெரியல பேசுவது. அப்ப அவர் ஈசனுக்கு கோபம் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து அப்படியே எனக்கு சாபத்தை அளிப்பது. எப்படியே? நீலியா போ, சூழியா போ, காளியா போ, சூழியா போ, அந்தாத்தா இந்தாத்தா மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி விசாகப்பட்டி விசாலாட்சி அரங்கனூர் அங்காள் பரமேஸ்வரி வள்ளி உனக்கு கொல்லி. அதே போல பலவிதமான சாபங்களை பெற்று அங்கே சென்று ஒரு பார்த்து தாள் அடிக்கிறவன் கடலம்மா வேடியப்பா தாயே, வேடியப்பா அம்மா தாயே, வேடியப்பா
தண்ணி வரக்கூடாது பாத்ரூம்ல. அவன் காய்ச்சிக்குள்ள நடந்து வந்து பாத்ரூம் தண்ணி வராத புட்டு வராது. பாயப்பா பூபதி. அப்ப பல சாபங்களை பெற்று அங்கே பெண் தெய்வமாக நின்று எங்க பெண் தெய்வமா இருக்கிறாங்களோ அத்தனை இந்த பார்வதி தான், இந்த அம்மன் தான். ஆமா, அத்தனை அத்தாவும் இந்த அத்தா தான். ஆமாண்டா, கேட்டுக்கிறா. அதே போல தம்பி, என் குடும்பத்துல 2 ஆண் குழந்தைகள். உனக்கு 2 புள்ளியா? ஆமா. யானை முகம், பானை வயிறு, அதோ விநாயக பெருமான் மூத்த பிள்ளை. விநாயக பெருமானே மூத்த பிள்ளை, ஆனா இளைய பிள்ளை. அதற்கு ஆறுமுகம் என்ன மாதிரி அழகான வடிவேல். அவனுக்கு 2 பொண்டாட்டி. என்னதான் 2 பொண்டாட்டி? அப்படியா? சரிச்சாய், அங்க வை சண்டை. சரி இல்ல ஏடா இந்த பொண்டாட்டியான ஒருத்தவங்க கூட அவங்கிட்ட வாயல. பாவம் ஏன் என்னாச்சு பூபதி? 2 பொண்டாட்டிக்குதுன்னு சொல்ற, அப்புறம் ஏன் வாழ்க்கை செய்யலையாம உங்ககிட்ட? போயிட்டா அவன் 2 பொண்டாட்டி ஏன் திரும்ப போயிடுச்சு? போயிடுச்சு, என்ன பண்ணுறது? சரி போனா போறா. போனதை நினைத்து கவலைப்படக்கூடாது. ஆமா இல்லையா? அதனால ஐ டோன்ட் கேர். வர்றது நல்லா வருதா? எங்கம்மா வருது? வருதுங்க, 3 மாசம் நிக்குதுங்க, அப்புறம் ஓடுதுங்க. என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இருந்துடுறாங்க, கடத்துறாங்க. ஆமா, அப்புறம் உடச்சிடாங்க, அப்புறம் போயிடுறாங்க. என் நெத்தில மெண்டலி எழுதிமா. இதோட 4வது கல்யாணம் எனக்கு. 5வது கல்யாணம் ஒன்று பிடிச்சிக்கிறாங்க. அது எத்தனை மாசம் வரும்? வரான் பாரு. இந்த பெண்ணாவது ஒன்று நிறுத்தி இருக்கணும். ஆமா, உனக்கு குடும்பம் நானும் நடத்த வந்தேன். என் குடும்பத்தை பத்திக்கு வந்தீங்களா? உன் குடும்பம் அப்படிதான். சரி, அது விட தம்பி. அப்ப என் குடும்பத்துல 2 ஆண் குழந்தை. ஆனா என் குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டு இருக்கு. என் வீட்டுல குடிகாரனா? இல்லடா, குடிகார இல்ல, கஞ்சா குடிகாரு. சாதாரண குடிகாரு இல்ல, கஞ்சா குடிகாரு. கஞ்சா குடிகாரனா? ஆமா. கூப்பிடா போச்சு, அவனை தூக்கி கட்டிடலாம். எங்க வீட்டுக்காரு அந்த ஈசன். அப்ப நம்ம விளையாடலாம். ரெடியா இருப்பாப்பா. காலை யாக்கிற பாக்கத்து நானு. சரி சொல்லியம்மா. அதனால இனிமே குடும்பத்துல சண்டை வரக்கூடாதா? இருமலா? ஆண்டா 6 மார்க்ல சாப்பிடுங்க. பூபதி, அதனால குடும்பத்துல சண்டை வரக்கூடாது. ஆமா, எந்த நேரமும் உங்க குடும்பத்துல சண்டை வந்தா எந்த நேரமும் உங்க குடும்பத்துல சண்டை வந்தா என்ன சொல்லுவாங்க? அப்பதான் சொல்லுவாங்க, ஐயோ இந்த பரம குடும்பம் பார்வதி குடும்பம் ஒரு கண்டல் குடும்பம் சூடு காரித்து போவாங்க. அந்த மாதிரி நம்ம சீக்கிரமா குடும்பத்துல 3வது ஆளுகிட்ட சொன்னா இப்படித்தான் காரித்து போவாங்க. அதனால நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். சரிப்பா, நீ ராசி கண்டிப்பா அந்த வேடி பேச அது புண்ணியத்துல 2 பேரும் சேர்த்து வச்சிருக்கேன். சேர்த்து வச்சிருக்கியா? ஒரே ஆளா இருக்கணும். சரி சரி, ஒரே ஆளா என்ன மாதிரிங்க? நான் ஒரே ஆளா இருக்கிறேன். சரி, கோவப்படாத. மாதிரி சரி பூபதி, நம்ம என்ன பண்ணோம்? பூபதி நேராக சென்று அந்த ஈசன் வெள்ளி அம்பலத்தில் ஆள் இருக்காரா இல்லையா? அது மட்டும் பாத்துருவோம். ஐயா பரமகடலே, ஏப்பா சில்லா கோல் நான் எலி குத்திட்டு வரேன். இது சில்லா கோல் அல்ல, ஆக்கல் அழித்தல் படைத்தல். நாங்கள் 3வரும் ஒருவர் என்ற அடையாள சின்னம் திவி சூலம். குத்திட்டா புள்ள இருக்கு, கொல்லியலுக்கு புள்ள இல்ல. இருக்காரா ஈசன்? அந்த சிவபெருமான் வெள்ளி அம்பலத்தில் அமைதியாக சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்காரு. போரு அழிஞ்சிட்டு வந்து பாரு. பாட்டு பாடவா பூபதி? வெளி சுத்தாதா? காலகணி மேய்தாங்க. காலகணி மேய்ஞ்சா என்ன பண்ணிடா? அப்புறம் செனமாடு போனா என்ன பண்ணும்? நேராக சென்று ஈசனை கண்டு உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? நீ போய் நான் சொல்றேன். உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்துருக்காங்க. உலகத்துக்கே படி அளக்கும் பரமசிவம் நாம். ஆமா, எனக்கு அம்மாவா? மணிக்கு இருக்கு அம்மாவா? மணிக்கு அம்மா சொன்னாங்க. சரி, அப்படி சொன்னா நீ போயிட்டு உங்க அப்பா வர சொன்னான்னு போய் சொல்லு. என்னடா உங்க அப்பா வர சொன்னா? ஓ அந்த
அளவுக்கு ஆகி வச்ச குடும்பம். ஓ இந்த அளவுக்கு ஆகும்போது உங்க அப்பா வர சொன்னார். அவர் எனக்கு அப்பாவாமா? ஆமா. அவர் எனக்கு எந்த வகையில அப்பா? அதை போய் கேட்டு ஏம்மா அந்த அம்மாவுக்கு எந்த வகையில் நீங்க அப்பா அதை கேட்டு வர சொன்னாங்க. அப்படியா? எந்த வகையில எனக்கு அவ அம்மா அதை நீ போய் கேட்டுவா. எனக்கு நீங்க நடப்பா என்னடா சொன்னாரு? மயில புடுங்க சொன்னாங்க. என்னடா சொன்னாரு? ஏறி விடுற காலம் மேடம் போயிட்டு வரதுல அந்த வகையில் அந்த ஐயாவுக்கு எந்த வகையில் நீங்க அம்மா உன்னை கேட்டு வர சொல்றேன். கேட்டு வர சொன்னார். ஒரு பொண்டாட்டி தெரியாத கேள்வி ஆண் என்ன சொல்லணும்? ஆமா. ஒரு குடும்பத்துல ஒரு பொண்டாட்டிக்கு தெரியாத கேள்வி ஆண் என்ன சொல்லணும்? ஆமா. அதனால உன் பொண்டாட்டி வாங்கிட்டு என்ன கேப்பா? என் முன்னாடி என்ன கேட்பாங்க? இன்னைக்கு எவங்கிட்ட போயிட்டு வந்திருக்காப்பா? அப்படியே கடுப்பா. மிளகா இல்ல, உப்பு இல்ல, பருப்பு இல்ல, எங்க போற குட்டி புள்ள அப்படி கேட்பாங்க. அதனால அவர் தான் முதல்ல சொல்லணும் எனக்கு எந்த வகையில அவர் அப்பா. அதனால பரமகருத ஏம்மா நீங்க தான் சொல்லணுமா எந்த வகையில ஐயாவுக்கு அம்மா? நியாயம்தான். ஓர் மனைவிக்கு தெரியாத கேள்விகளை கணவன் சொல்வது தர்மசாஸ்திரம். தர்மசாஸ்திரம். ஆனால் அவள் அருகாமையில் வந்து காதில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்று ஆமாமா இரு 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 தெரியாத கேள்விகளை கேட்டால் கருத்தை சொல்லலாம். வரும்பொழுதே உங்க அம்மா வந்து சொன்னா எந்த வகையில அவ அம்மா கேட்டுவா. நானே என்னடா ஆச்சு? கூலியால போக 4 மூட்டை ஆச்சு. அண்ணா உட்கார்ந்த வேணா உட்கார்ந்து பாரு இல்ல அப்புறம் சூரவாச சாட்சியாலே வாங்கிட்டு போடுவாரா? வாங்கி தர கம்மி வாங்கிட்டு அதுக்காட்டி நீங்க ஓடிடுற. இந்த உலகத்தையே படைத்தவள் இந்த சக்தி. இந்த சக்தி தான். அந்த ஈசனையும் படைத்தவள் நான் தான். அவரை படைத்ததா அந்த வகையில நான் அவருக்கு அம்மா. அவர் எந்த வகையில எனக்கு அப்பா. புரியுது. இந்த உலகத்தையே படைத்தவள் அந்த சக்தி தான். ஆமா. உன்னையும் படைத்தவள் அந்த சக்தி தான். ஆமா. உன்னை படைத்ததான் உனக்கு அம்மா. அப்பா ஐயா என்னை அவள் படைத்ததால் எனக்கு அம்மா. அம்மா நியாயம்தான். ஆமா. என்னை படைக்கின்ற பொழுது அகோர உருவத்தோடு 3 கண்களோடு இருந்தார். ஆமா. அப்ப எங்க மச்சான் பார்த்தான். நாராயணன். ஆமா. தங்கா தங்கா உனக்கு 3 கண்கள் இருக்க கூடாது. இருக்க கூடாது. அப்படின்னு ஒரு கண்ணை பெற்று எனக்கு நெற்றி கண்ணாக பதிவு வைத்தார். என்னுடைய நெற்றி கண்ணினால் அவளுடைய அகோர உருவத்தை எரித்து அழகான ஒரு பெண்ணாக மலையரசனுடைய மகளாக அவளை நான் படைத்தேன். அப்படி அவளை நான் படைத்ததால் அவளுக்கு அப்பா. இப்ப புரிஞ்சு போச்சா பூபதி? இந்த உலகத்துக்கு அம்மை அப்பன் பரமனும் பார்வதி தாய் தந்தை பரமனும் பார்வதியும். ஆமா. பரமா புரிஞ்சு போச்சு. அப்ப குடும்பத்தை சண்டை வேணாம். கண்டிப்பா சொல்றேன். கங்கர சேஷன் கங்கர வாழ்த்துக்கள் போயிட்டு வா. சரி பூபதி. இங்கிலீஷ் யார் தெரியுமா? ஓஹோ நானும் கட்டுப்படுவா. இன்னைக்கு மரியாதை கட்டுப்படும் உனக்கு. என்ன அப்படி பார்த்து முறைக்கிற? அப்படி எடுத்து தலைவர என்ன சிவபெருமான் சிவனான் இருக்கிறாரு. அவர் பார்த்து கேட்காத கேள்வி கேட்கற. காரியத்துக்கு போற எட்டி வதுக்கு போற. என்னடா அந்த ஐயா சிவனேன்னு உட்காந்துருக்காரு. அவர் பார்த்து கேட்காத கேள்வி போற எட்டி வந்து போற. காரியத்துக்கு போற என்ன ஒரு மதாச்சாரம்? யாரை பார்த்து மதாச்சாரம்? நான் அவரை இடம் பார்த்து காரியத்துக்கு போனா இல்ல அவரை என்ன தலைமையில உதவி போறேன். ஏண்டா டேய் நான் இடபாகத்துல அவர் பாகத்தை வணங்க போறேன். ஆமா. நான் மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன்? பாதி உடல் வாங்கி வச்சிருக்கேன். அதுல பாதி வாங்கிக்கிறேன். அதுலனா உடல்ல அப்படி சொல்லு. தலைமையில ஏய் அவர் நான் பாகத்தை வணங்க போறேன். என் சக்காலத்தி தலைமையில உட்காந்துருக்காரு கங்கா. அவ என்ன பார்த்து முறைக்கிறா? நான் அவ்வளவுதான் கேட்கிறேன். உனக்கு எப்படி அந்த ஐயா கிட்ட பாதி பாகம் இருக்குதோ அது போல அந்த அம்மாவுக்கும் இருக்குது. அவங்க இடப்பாடு வராங்க. அவனை பார்த்து நீ முறைக்கிற. நீ திரும்ப அப்புறம் பின்னால வந்து நிக்கிற. பின்னால பார்த்து என்ன முறைக்கிறான்? ஆமா. கங்காவுக்கு ரொம்ப ஆணு அதிகம் தான். இப்படி மேல இருக்காத. இவங்க மொத்ததே கீழே வரான். அட பாவி. ஐயோ ஐயா பரமகடல இப்ப வர கோட்டு மோசமான கோட்டை. அதான் தண்ணி கொஞ்சம் அதிகமா ஊற்றி சாப்பிடுங்க. டேய் சாராயம் சாராயா பிராந்தி பிராந்தி எனக்கு போதை ஏறாது. நான் கஞ்சா
கஞ்சாவா அடிக்கிறாள். நீதானே இது ஆமா. பண்ற போனு எங்க போலீஸுக்கு போய் கூட்டினா போ. என்னங்க பண்ணா ஆ? கங்கையில கங்கையில பத்தி எரிஞ்சு தெரிஞ்சுங்களா ஆமா. எம்மா கங்கை நீ மேல போ தங்க நான் ஒன்னா புடிச்சு தொங்க அப்பா இப்பதான்டா உண்மையாச்சு பரவாயில்ல. அவங்க என் கங்கையை அப்படிதான் திரிட்டாங்க ஒரு மாடியில பூபதி பூபதி அந்த சேரம் சரி பூபதி குடும்ப சண்டை வேறடா கம்முடு போ சரி சரி நீ கோபப்படாதடா நீ கோபப்படாத நான் கோபப்பட்டா என் ஊர்ல 10 குடும்பத்தை கொளுத்திக்கிறேன் நான் ஐயோ வீட்டுக்கு தெரியும் அதான் ஊரே மன ஊர் சரி போடா ஏங்க சுவாமி பார்வதி உட்காரு இதெல்லாம் குடும்பம் நம்ம உட்காந்து பாக்கணும் இது அச்சுல ஓடிவிடும் கிணத்து தண்ணி தான் தண்ணி தான் மொல்லா முட்டை பாச குடிச்சுக்கோ அப்புறம் வேலைக்கு பார்த்தா தான் தெரியும் நீ வேலைக்கு போட எங்க வேலை போட பார்வதி தெரியும் ஆமா என்ன பண்ணுங்க நீ கொஞ்சம் ஊ போட்டு அவன் எங்கன்னு சொன்னான் என்னன்னு கேக்குறேன் நான் ஊமையா செவுடா பேசாதவனா உட்காரு உட்காரு உட்காந்து பேசுறேன் சரி ஏங்கன்னு கேட்டா உட்காந்து என்னன்னு கேட்டா உட்காந்து மேல கை வைக்கிறியா மேல கை வைக்க நீ எங்கன்றா ஓ அப்ப ஆம்பளை என்ன ஏங்க கூப்பிடாத அப்ப நான் என்ன கேக்குறேன் உட்காந்து என்னன்னு கேளு ஏச்சு கேட்டா ஏன் உட்காரியா அடங்கிதான் இருக்கணும் என்னப்பா இல்லடா குடும்பம் நடக்காது இந்த பொம்பளைங்களே இப்படிதான் சட்டம் ஆமா என்னங்க யார் ரோட்ல அண்ணன் தங்கச்சி வச்சுக்கிறீங்க நீ வேற குடுக்குற என்ன போக மாட்டீங்களா குடும்பத்து சண்டை வேணாம் நீ சண்டை போட மாட்டேன் அதுதான் நானும் சொல்றேன் 4 மாசம் நான் எங்கடா சண்டை போட்டுக்கிறேன் ஏன்னா என் ஊர் எடுக்கிறீங்க கூட்டி வச்சுதான் நான் எங்க அம்மா உனக்கு கூட்டி வைக்கல நீலாம் இல்ல போடா ரெண்டாவது சொத்துதான் தெரியுமா அவ்வளோ பங்காளி 10 லட்சம் ரூபாய் போதும் ஒரு செண்டு அனுப்பிட்டான் இருது மாமா இல்லையா இது கொள்ளு கொடி பந்தலியா உம்மலை கிச்சன சொந்த வீட்டுக்காரதான் தோறோம் எது வீட்டுக்காரன் தோற ஒண்ணா ஆமா எது போட நீ ஐயா எனக்கு இருக்கிற ரோசை கூட உனக்கு இல்ல என்னங்க ஐயா நான் 10 ராத்திரி ஆட்டம் ஆடிட்டு வீட்டுக்கு போனேன் சரி வீட்டுக்கு போயிட்டு பாதி நேரத்துல பொண்டாடி சீனா ஏதோ சிந்தனை 10 நாள் இல்லாத அக்கா உனக்கு இன்னைக்கு வந்து சாய் கடிச்சு அடி போடி அப்படி சொல்லிட்டு திரும்பணும் பாரு வராண்டால என் மாமியா படுத்துந்தா அதுக்கு சத்தியமா நான் லாக்கில சரி பூபதி ஆவாத பூபதி நான் இன்னைக்கு சண்டைக்கு போகல சண்டைக்கு அந்தாண்ட போ சரி ஊர் வரும் பொண்டாட்டி என்ன தொடர்ந்து அது ஒரு கணக்கு வழங்குறது உட்காரு பார்வதி அவரை பார்த்துதான் என்ன பார்த்தா ஆசை வருமா எங்க வரும் உனக்கு 5 மாசமா என் மன நாங்க பரம அந்த அம்மா பட்டா இல்ல பொறுமை கொண்டு பொறுமாக்கு பட்டா இல்ல பொறும்போக்கு அப்படின்னு அவன் கேக்குறான். ஆமா நியாயம்தான். எப்படி அது டேய் நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. ஆமா
சுடுகாட்டை எவனா பட்டா பண்ண முடியுமா? ஏங்க இது போற நேரம் படுத்துக்க அவட இடம் புடிச்சுக்கிறான். இடம் பத்தாத அதே குழியில வேற ஒருத்தர் போதிக்கிறான். அதை டாய்ட் விட்டு ஏறு ஓட்டி உழுந்து இறங்குறான். அதனால் நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு, ஏறக்கூடிய வாகனம், காளை மாடு, அன்பருக்கு கொடுப்பது, வீடு, காதில் அணிவது, கச்சரத்தோடு, கையில் எடுப்பது, திருவோடு, டூ 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 டூ. நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. சுடுகாட்டை எவனும் பட்டா பண்ண முடியாது. அதனால பட்டா இல்ல புறம்போக்கு. என்னடா யார பார்த்து பட்டாயில பொறுப்ப இவரை பார்த்தா அந்த திருவண்ணாமலை எடுத்துக்கோ. 25 ஏக்கர் 14 சென்ட் மதுரை சிவத்தோட அண்ணாமலை கோவில். இதோ சிதம்பரம் எடுத்துக்கோ. 50 ஏக்கர் 32 சென்ட். அவரை பார்த்து பட்டாயில பொறுப்ப ஒரே மாசம் தவறாத 24 மணி நேரத்துல 10 லட்சம் பேர் கூடி கலையிடம் இந்த திருவண்ணாமலை இருக்கட்டும். இந்த போன கார்த்திகை மாசத்துக்கு இந்த திருவிழாவுக்கு 48,80,000 பேர் கூடி கலைஞரும் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இடம் ரொம்ப நீட்டா இல்ல. அவரை போய் 10,000 பொறுப்பாக போல தெரியும். உனக்கு தானே தெரியும். எத்தனை பேர் இருக்கட்டும். இது நீ யாரு வேலை பட்டா உனக்கு தெரியாது. யாரு பேர்? ஐயோ ஐயோ எத்தனை ஏக்கர் சொன்னது? 25 ஏக்கரா 17 சென்ட். அம்மா ஏன் சென்ட் கணக்கு கூட மத்தியா நீ 9,000 ரூபாய் சதுரடி. 25 ஏக்கர் 17 சென்ட். இந்த திருவண்ணாமலையில யார் பேர்ல பட்டா தெரியுமா? அண்ணாமலையாருடைய மனைவி அபிதா குஜாம்பாள். சொல்லு. அபிதா குஜாம்பாள். அபிதா குஜாம்பாள் நான் தான். என் பேர் தான் பட்டா. உங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் அங்க ஒரு கோவிந்த சாமி. கோவிந்தா. ஆமா கோவிந்த யாரா ஏன் வந்து போறாங்க தெரியா? அவதான் காட்சிகை எடுத்து போட்டிருக்காரு. ஆமா சிதம்பரம் எடுத்துக்கோ. அங்க எத்தனை ஏக்கரா சொன்ன? 50 ஏக்கர் 32 சென்ட். எப்பா அங்க அவரு பேர்ல பட்டவா? என்ன அவர மூலவாயா? அங்க யார் பேர்ல பட்ட தெரியுமா? சொல்லு. தேசிய நடராஜ பெருமாளுடைய மனைவி சிவகாம சுந்தரி. சிவகாம சுந்தரி நான் தான். என் பேர் தான் அங்கேயும் பட்டா. இவர் பேர்ல ஒரு சென்ட் இடம் கிடையாது. அவங்க கோவிந்தராஜ். இங்க பெருமாள் சாமி சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு எங்க அண்ணன். அது தெரியாது உனக்கு. அப்ப இவங்க மேல யாரு பேரு? சென்ட் இடம் கிடையாது. பரம கடையில நமக்கு பிற்காலத்தை தேவைப்படுற ஒரு 6 அடி ரீச் பண்ணி வைக்கல தேவை கிடையாது. எவன் அழிந்தாலும் சிவன் அழிவதில்லை. சிவம் அழிவது கிடையாது. ஆமா சிவம். ஆமா சிவம். இந்த சிவம் இருக்கிற வரையிலும் இந்த ஜீவன் இருக்கும். கண்டிப்பா. நான் உன்னை விட்டுட்டு ஒதுங்கிட்டா சவம் சவம் என்பாடிதான் பாடி ஆயிடுவேன். அப்ப இந்த சிவம் இருக்கும். கண்டிப்பா. அப்ப இந்த உடலுக்கு உயிர் சிவம். நான் இல்லைன்னு சொன்னா சவம். அதனால் எப்பொழுதும் அழிவது கிடையாது சிவம். எனக்கு அந்த 6 அடி மண்ணு தேவை கிடையாது. 2 அடி மண்ணு குத்துறாங்க. சரி குடும்பத்தில் சண்டை வேணாண்டா. நீ கோவப்படுற. நீ கோவப்பட்டு வர கோவத்துக்கு எல்லா சூரிய கொண்டைய உண்மை மட்டும் சொல்லுறீங்க. சந்தோஷமா பண்ண ஐயா கருணை போழ அருணை பாதையில் வாழும் கைலை மலையில் வாழும் காட்சி தருவாய் பாரி சுத்தனே. காட்சி தருவாய் பாரி சுத்தனே. கருணை பொழிந்து அருணை பாதையில் வாழும் கைலை மலையில் வாழும் சத்தனே. காட்சி தருவாய் பாரி சுத்தனே. காட்சி தருவாய் பாரி சுத்தனே. காட்சி யோர் பேச செய்கிறேன். அதையோர் பேச செய்கிறேன்.
அடிமுடி காணாமல் தேடிட அங்கு அடிமுடி காணாமல் தேடிட அந்த கண்ணன் பிரம்மன் மனம் பாடிட ஓ கண்ணை பார்வதி என்னுடைய பொன்புல பற்றி சென்றாமரை பாலத்தை வருகிறார் நீ சுகமா வாழும்படி சுகமா சுகமா முடியாதாயா வாய மூடி தெரியும் ஐயோ 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 சுகமா வாயில் சொல்றதுக்கு என்னடா அருகது இருக்கு கந்தல் பூபதி கீழா பூபதி இங்க வந்து ஏ மெண்டலீஸ்வரிய வாடங்க ஐயோ ஏ பொம்பளை அம்மா சுகமா வச்சிருந்தாதான் நீ சுகமா இருன்னு சொல்லலாம் ராஜா முடியாவாய உன் கதையை சொன்னா தெரியும் நீ காலைல விழுந்த நல்லா இருமா சுகமா இருமா அப்படின்னு சொல்ற நாசமா போ உச்சார போ மண்ணா போன சுகமாயிரு சகமாயின்னு சொல்றதுக்கு எந்த வகையில உனக்கு சகமாயிரு ஆமா எந்த எந்த வகையில ஒரு பொம்பளை சுகமா இருப்பா என்ன அதுக்கு என்ன குறை ஐயோ குறை ஐயா கஷ்டரே கேளி கல்யாணம் செய்து ஐயோ 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 யார் தரீங்கள் அழைத்துமே வந்து அந்த நாள் முதலா எனக்கு எந்த உணவை ஈசகன் இட்டு பார்த்தி ஐயா கட்டின தாளிக்கோ கடமணி ஒன்றுண்டோ ஐயோ 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 அம்மா வெளியே சொன்ன வெக்கம் வெளியே சொன்ன வெக்கம் கட்டின தாலிக்கு இவர் கட்டின தாலி போகுது ஓ கட்டின தாலி ஆமா பக்கத்துல 2 குண்டு வாங்கி போக்க வெக்கு இல்ல ஐயா இவர் சொல்றாரு என்ன பரமவல்ல நீங்க கட்டினமே தாலி ஆமா அந்த தாலிக்கு நடுவுல 2 குண்டு போகவே ஓ 2 குண்டு போகறே 2 குண்டு போகட்டா இதான் லாகிலாத பையனாச்சு ஏய் பூபதி கட்டின தாலிக்கு ஒரு கடமணி உண்டு நியாயம்தான் நான் தாலி கட்டது உண்மை அந்த தாலிக்கு பக்கத்துல உண்டு நானு வாரிசிப்பு யார் வீட்டுல கோவிட்டு போங்க அவங்க அம்மா வீட்டுல மக்கள்னா என்ன போட்டு ஆமா யார் அம்மா வீட்டுல வக்கில்ல நீ பதில் சொல்லாத நீ வந்து சுடுகாட்டுல கிடக்குறாரு நீ சாம்பல் பூச்சி கிடக்குற நீ அம்மா வீட்டு பத்தி தகுதி கிடையாது ஒரே ஓட்ட டாக்டர் போய் தூண்டு ஓடி ஓடு ஓடி நீ எங்க போனாலும் விட முடியாது நீ இங்கதான் வந்தாகணும் அங்க வந்து எங்க பாப்பா இட்டு வரும் ஏற்கனவே நர்ஸ் ஆமா ஆமா டிப்ளமா முடிச்சுட்டு இப்ப எந்த வேலையும் கிடையாது ஜாலியா இருக்குது தாய் வீட்டுல போடுவாங்கன்னு சொல்லிட்டு நியாயம் தான் ஆனா உங்க அம்மா வீட்டுல போடுவாங்க முடியாது ஆமா மாரியா போட்டி பாத்து கல்யாணம் பண்ணிட்டானே அம்மா என்ன அம்மா வந்து சொல்ற அந்த அம்மா தலையாட்டி கேக்குது அம்மா நீ என்ன சொன்ன ஆத்தா விட்டு தான் கோப்பாங்க ஆத்தா விட்டு சொல்றீங்க என்ன சொல்லு தச்சக பிரம்மன் தவம் செய்தான் அப்போ பெண்ணே தச்சக பிரம்மன் தவம் பண்றான் ஆமா. நீ போய் அவனுக்கு மகளா பிறந்துரு சொன்னேன். அப்படின்னு சொன்னீங்க சொன்னேன். நான் போனா 51வது பெண்ணா தச்சகனுக்கு மகளா தாட்சாயணியா பிறந்தேன் சரி அங்க பிறந்து கொஞ்ச காலம் அந்த உடனேம்மா நான் இனிமே பிரிஞ்சு வாழ முடியாது அப்படின்னு ஆத்தங்கரைக்கு சென்று அது மணலிலே லிங்காதரமா பூஜையா செய்து சரி அங்க பூஜை செய்துட்டு ஆமா அப்போ இவர் நேரா ஆத்தங்கரைக்கு ரிஷிப்பு வாங்குறதுல வந்தாரு சரி. ஓ வந்துட்டாரு நான் என்ன இந்த பண்ணேன் கை நல்லா கேளுமா வந்துட்டாரு நம்ம வீட்டுக்காரர் வந்துட்டாரு கல்யாணம் பண்ணி போக போறாரு அப்படின்னு சொன்னா ரிஷிப்பு வாங்கத்துல ஏறி உட்காந்து சொல்லி ஓடு காலி மூடியா ஓடு காலி நீ இத்திரு வந்து சொல்லு ஓடு காலி நீ இத்திரு வந்து சொல்லு ஓடு காலி ஆய மூடிட்ட ஐயோ 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 ரிஷிப்பு வாங்கத்துல ஏறி உட்காந்து உடனே எங்க அம்மா வீட்டு கூட்டிட்டு போய் எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா கிட்ட பெண் கேட்டு தாலி கட்டினு வந்தா என்ன 3 மாசத்துல இட்டு போய் தாலி பிரிச்சு கோத்திருப்பாங்க இவர் அப்படியே என்ன ரிஷிபானத்துல உட்காந்து உடனே நேரம் தண்ணி ஈத்துட்டு வந்து என்ன கையில தாலி கட்டாரு யாரு கூட்டு போவாங்க யாரு எப்படி மதிப்பாங்க ஈத்துட்டு வந்தாலும் நீதான் நான் சொல்றேன் அம்மா இவன் சட்டம் பேசுறான் இவங்க அப்பா தச்சகன் அவன் தவம் செய்தான் ஈசா பரமேசா அப்படின்னு தவம் செய்தான் நான் போயிட்டு என்னப்பா வர வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவன் சொல்றான் ஈசா உன் மனைவி உமா மகேஸ்வரி எனக்கு மவளா பிறக்கணும் அது கேட்டான்
நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவளை கூப்பிட்டேன், அவனுக்கு போய் பொண்ணா பிறந்தது அப்படின்னு சொன்னோடனே 51வது பெண்ணா தாட்சாயணியா இவன் பிறந்தான். சரி, இவன் பிறந்தது கொஞ்ச காலம் ஆச்சு. இவன் போன கஞ்சி என்ன ஆச்சோம், போய் பார்ப்போமே அப்படின்னு நான் போனா, இவங்க அப்பா என்ன செய்யறான், யார் தச்சகன், அந்த உலகத்திற்கே படியளக்கு பரமசிவம். அவன் காலில் போய் விழுந்து, மாமா எனக்கு பெண் கொடு. எவனா போய் முதல்ல காலில் விழுந்து பெண் கேட்பானா? ஒரு கல்யாணம் ஆன பிற்பாடு மாமனார் காலில். சரி, இவன் ஆணவத்தில் இருக்கா, இவனை விடு. இவன் என்ன செய்யறா பார்க்கலாம் போனா, மணலை கூட்டி, இறைவா சர்வேசா பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள வேண்டும் தபம் செய்தான். பரவாயில்ல கண்ணு தாட்சாயணி அப்படின்னு நான் கூப்பிட்டேன். ஓடி வந்து, வாங்க சுவாமி, எங்க அப்பா பார்த்து பெண் கேட்டு என்னை திருமணம் செய்து போங்க. சொல்லாமா சொல்லக்கூடாதா? ஆனா என்னை பார்த்ததும் ஒரே ஓட்டம் ஓடி வந்து யார் சிவவாகத்துல உட்கார்ந்துட்டான். நான் மாட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். நீ இழுத்துட்டு போட்டு தெரியும் எல்லாருக்கும். அடி ஒரு கை, ஒரு கை. சரி, அதை விடு. நானே வந்ததா கூட இருக்கட்டும். உனக்கு என்னடி குறை? ஐயோ குறை, ஐயோ ஐயோ. என்ன சூத்து கண்ணில தலைய முடியும். அந்த ஆம்பியா சொன்னா அறவே கிடையாது. ஐயா எப்படி இந்த குடும்பம் பண்றது சொல்லு. நானும் எப்படி எம்மா நாளைக்கு தான் நானும் அப்படியே மண்ணில் போட்டு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆம்பியா சொன்னா அம்மா நியாயம்தான். சரி, இவளே இப்படி கேவலமா பேசுறாலும் எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு கருத்து தான். நான் என்ன செய்தேன், இன்னைக்கு ராத்திரி எவ்வளவு ஒரு கை பார்க்கணும், ஒரு கை பார்க்கணும் அப்படி இந்த கஜ்ஜா அடிக்கிறது பழக்கம் உனக்கு. ஆமா, அப்படி ஒரு கொலை போட்டு லேசா அடிச்சுன்னு டச் பண்ணேன். லேசா மிஸ் மிஸ்ன்னு இருந்தது. மத்த கேவலமா பேசுற, இன்னைக்கு பாக்கறண்டி உன்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது பத்தல, இன்னொரு குழாய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது குழா போட்டேன். 2வது குழா போட்டேன். இன்னும் கொஞ்சம் அழகா, இன்னும் கொஞ்சம் அதிகமா அப்படி லைட்டா கொஞ்சம் ஏறிச்சு. ஓ, இன்னும் நிதானம் இருக்குது. இப்ப போன ஒரு உண்மை அவளுக்கு பார்க்கணும், கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது குழா அடிச்ச பாரு மத்தியா போயிட்டேன். 3வது குழா அடிச்சோன்னா உன் குழா படுத்துக்கிச்சு, போய் வேண்டி போச்சு. இப்படியே இவரு ஒண்ணு செய்யல. சரி, அதெல்லாம் விடு. வெளியே சொல்ல முடியல, அப்படியே குடும்பம் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன, 2 புள்ள பிறந்துச்சு. ஆமா, அது என்ன சொல்றது? அத யானை முகம் பானை வை விநாயகர் பெருமான். ஆமா, நீதான் மெச்சிக்கணும் அவனை. ஆமா, யானை முகம் பானை வயிறு அப்படி விடு. அழகான வடிவேலை. ஐயோ, அப்படியே காரி சுப்பிடும் மூஞ்சி மேலே. அழகான வடிவேலைன்னு அவனு சொல்லாத. கொத்தி மேல ஆசைப்பட்டு மலை 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 மலையா போனா. நீ எப்படி முன்னேற போற மாதிரி பின்னேற போ. ஐயா ஐயா, நீ எப்படி வண்ணாத்தி மேல ஆசைப்பட்டு வாயத்தங்க ஐயா பரமாயில்ல. 2 கொண்டாடி இருக்க கூத்தியவா. இந்த கூத்தியா கதை மட்டும் சொல்லுங்க ஐயா. வேற ஒண்ணு இல்ல, நான் வண்ணாத்தி வீட்டுக்கு போறது பழக்கம். படியாளுக்கு போறேன். இவளை ஏமாத்திட்டு காலையில போவேன். அந்த வண்ணா வீட்டுக்கு எதுக்கு ஒரு புளிய மரம் இருக்கும், அதுல போய் ஒட்டின்னு இருப்பான். 8 அடி பாக்குறது. அவன் எப்போ போவான், வண்ணா என்ன செய்வான், காலையில துணி மூட்டி தூக்கின்னு ஆத்தக்காரி துணி தாக்க போவான். ஆத்துக்கு போவான். இது அன்றாட பழக்கம். இப்படி போகும்போது போய் ஒண்டி இருந்தா இவன் துணி மூட்டி தூக்கிட்டு போயிட்டான். ஆமா, இவன் போயிட்டானே நான் உள்ள நோய்ங்க அப்படி போயிட்டு என்னடி ஏதுடி அப்படி பேசின்னு இருக்க. அப்பெல்லாம் வேலை முடியல, பேசின்னு இருக்க. அப்படி பேசும்போது இவன் ஆத்துக்கு போனா துணி முட்டிய தமால்னு போட்டான், கீழே போட்டான். ஆண்டா நீளம் கலக்கிற சாலை எடுத்து வராத வந்துட்டுமே அப்படி போனவ திரும்பி வந்துட்டான். நான் இவகிட்ட முன்ன பின்ன பேசிக்கிட்டேன். போனவன் வந்துட்டான். ஆம்பியா வந்தது இவன் பார்த்துட்டான். யாரு? ஆமா. ஐயோ பரம கடவுள, எங்க வீட்டுக்காரன் போன உடனே வந்துட்டான். எங்கடா போய் பழிங்க அப்படின்னு சொன்னான். நான் சுத்து முத்து பார்த்தேன். வெளியே ஓட முடியாது, ஒரே வாசப்படி சுத்தி பார்த்தேன். இந்த நீளம் கலக்கிற சாலை இருந்தது, அதை தூக்கி என் தலைமையில கவுத்துன்னு கம்முன்னு உட்காந்து அவன் வந்தான். குழையறாயா
ஓ யார் வனாத்தி அவன் வீட்டுக்கார பார்த்து இவ்வளவு கொலையா ஏன் ஆம்பளை தலைவர் நாட்டாமல எக்கச்சக்கமா பேசுறாங்க துணி துவைக்காம இருக்குது துணி துவைக்கிறது ஏன் வந்தா இல்ல காணும் அப்படி இவன் குறைஞ்சு பேசினால அவன் சொல்றான் அடி போடி பைத்தியக்காரி நான் துணி மூட்டை தான் தூக்கி போனேன் நீல கலக்கிற சாலை எடுத்து போனது அப்ப உனக்குலாம் அப்ப உள்ள கைஸ் விடுது ஆமா அசாத வந்து அந்த சாலை தூக்குனாம முட்டிச்சா ஓட்டம் ஓட்டம் பார்த்தான் சுத்தி முத்தி பார்த்தான் யோ பரமக்கடவுளே எவனுக்கு வந்து புதுட்டியா யா வீட்டுக்கு வந்துட்டியா அக்கம் பக்கம் பார்த்தாங்க இந்த வாழ் தண்டு கீழே கிடந்து எடுத்தான் வாழ் தண்டை விட்டான் கிருகணம் ஒரு அடி புது போக கிளம்புது அடி தாங்க முடியாத உதவாக்கின்னு வந்தான் பண்ணாட்டுக்கு ஆசைப்பட்டு ஆமா வாயத்தான லாடி வாங்குறீங்க எப்படி வாங்கின ஏய் என் இடபாகத்தை விட்டு கண்ணார வீட்டுல இவ உண்ணாமலையா பிறந்தான் ஆமா நான் அண்ணாமலையாரா நான் பிறந்தாங்க ரைட் தான் நான் தப்பா எங்கேயுமே போறேன் அவன் போக மாட்டேங்க தெரியும் போது கேடாக்கி ஒண்ணு அதனால் நான் சொல்றேன் சரிங்க தகராறு வேணாம் சரி நல்ல முள்ள உட்கார் வருவது பார்க்கலாம் இந்த கைலாயத்தை விட்டு ஓடு கைலாயத்தை விட்டு ஓடு கேக்குற மாதிரி கைலாயத்தை விட்டு ஓடுதான் என்ன இது புலித்தோல் இல்லாதது மேலாட ஒண்ணு கட்டுறேன்னா ஒரு சேப்டி நம்ம உனக்கே ஈசனுக்கே ஒரு சேப்டி இது சேப்டி இல்லைன்னா எடுத்துரும் வீட்டுக்காரன் போட்டிய கும்பனி சுமர் எதுக்கு வந்துடுறாங்க கேக்குறியா மேல போட வந்துடுறாங்க கைலாயம் வேணும் என்னவோ நீ மாட்டு வந்து கைலாயம் கொடுத்து சொன்னா என் பையனா மாமனா மச்சானா மருமவனா சொந்த பந்தமா கைலாயம் கொடு என்ன சொன்ன என்னடா எனக்கு பையன் நான் என்னன்றேன் உடுக்க முடியுமா முடியாது ஒதுக்க முடியாது நின்றா சண்டை அவன் வந்து கேட்கிறாரு அது பாடுறா அவன் அடிக்காதுன்னு ஏங்க அவன் அம்மா உரிமை வந்து கேட்கிறான் பூஜை அவனா யாரு அவனா ஒன்றும் போகுது ஒரு கை பாக்குறேன் கையில சூழல் இருக்கு அந்த தூள்ல மாட்டு கையில நான் மட்டும் வாங்குறேன் நீ வாங்காத ஏங்க அவனுக்கு செத்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களா ஓடி போயிட்டானுங்க பின்ன நீ சாதாரண
திருப்பதி எப்படி போகும்? நீ என்ன நினைக்கிறா? ஏங்க ஐயோ என்ன பண்ண போறாரு? இவனுக்கு இங்கதான் அடிப்பானுங்க. ரூம்ல வந்தா படிச்சுக்கோங்க. பாவாடு பார்வை பார்வதி பாவாடை கீஸ் பண்ணுவேன். நான் வாங்கி தந்தாடி வாங்கி தரியா? புதுசா பாவாடை நீ வாங்கி தர? ஏன் மாமா? நீயே வாங்கி கொடுத்து நீயே பாத்து என்ன ஆளு ரெண்டு மெண்டலும் கூட சேர்ந்து வைகுந்தத்தை தேடி போவ. வைகுந்த பகவான் தருப்பா. தாண்டிதானே ஆடி நம்மளை தாண்டவும் முடியாது.
லட்சுமி கட்டியாருமா கட்டுறாங்களா அது அவுக்குறேன்டா இதாண்ட என்ன கட்டுறாரு அந்த நேர போடுவாங்க கூட அதான் நீல படம் தான் இப்போ லட்சுமி கட்டியாரும் ஆமாம் சேவ் போடுங்க அது முடிச்சிட்டாங்க பால் வந்து இல்லாத கிண்டல் பேசிட்டாரு